إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله فأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த சத்திய மார்க்கத்தை சமூகத்தில் போதிக்க வந்த நபிமார்கள், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்தவர்கள், இன்றளவிலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறி ஆரம்பம் செய்கின்றேன். பாசத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் ரமலானுடைய நாட்களை சிறப்பாக கழித்து வரக்கூடிய இந்த தருணத்தில் இந்த ரமலானுடைய மாதம் எப்படியான பாக்கியங்களை கிருபைகளை சுமந்து நம்மிடத்தில் வந்திருக்கிறது, இந்த ரமலான் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கொடுக்கப்பட்ட இந்த மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கிய பெரும் பெரும் பாக்கியங்கள் எல்லாம் பொதிந்திருக்கிறது என்பதை நாம் இந்த உரையிலே பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக ஆண்டினுடைய ஒவ்வொரு மாதமும் இபாதத்துகளோடு கடந்து செல்லக்கூடிய தருணத்தில் ரமலானுடைய மாதமும் இபாதத்துகளோடு தான் கலந்து செல்கிறது. ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் என்றால், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வகையான இபாதத்துகளை உள்ளடக்கி இருந்தாலும் ரமலானை பொறுத்த வரைக்கும் கூடுதலான இபாதத்துகளை முழுக்க முழுக்க ஒரு மூமின் இபாதத்துகளோடு தன்னுடைய நாட்களை கழிக்கக்கூடிய வகையில், இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், ரமலானுடைய ஒவ்வொரு மணித்துளியும் மூமின்களுக்கு இபாதத் என்று சொல்லக்கூடிய வகையில் அல்லாஹ் இந்த ரமலானை வடிவமைத்து நமக்கு வழங்கி இருக்கின்றார். இதில் நாம் செய்ய வேண்டிய இபாதத்துகள் குறித்து தான் அதிகமாக யோசிக்க வேண்டும். குர்ஆன் ஓதுவது, தொழுவது, தொழுகைக்கு பிறகுண்டான திக்ருகளை செய்வது, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது, இப்படியான நன்மைகளை நோக்கி நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாற்றம் என்பது ஒரு 11 மாதத்திற்கான ஒரு அடிப்படை உரமாக அது அமைந்திருக்கும். இன்றைக்கும் நாம் பார்க்கின்றோம், ரமலானில் கூட தங்களுடைய நேரங்களை வீணடிக்கக்கூடிய எத்தனையோ மக்களை நாம் பார்க்கின்றோம். தங்களுடைய நேரங்களை முழுக்க முழுக்க வீணடிக்கக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். இபாதத்துகள் கிடையாது. கிடைக்கக்கூடிய நேரங்களில் கூட ஏதாவது திக்ருகளை செய்யலாம், குர்ஆனை ஓதலாம் என்கின்ற மனநிலை கூட கொஞ்சமும் இல்லாதவர்களாக வலம் வரக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அடிப்படையான ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரமலானை பொறுத்த வரைக்கும் நமக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. ரமலான் நமக்கு பயிற்சி வழங்கி கொண்டு இருக்கிறது. அடுத்து நாம் மனிதன் என்கின்ற அடிப்படையிலே நாம் ஏதாவது பிழைகளை செய்து கொண்டே இருப்போம் வாழ்வில். அப்படி பிழைகளை செய்யும் பொழுது அந்த பிழைகளை சரி செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பாக, நல்வாய்ப்பாக ரமலானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கி இருக்கின்றார். அப்படி வழங்கி இருக்கக்கூடிய இந்த ரமலானை நாம் பாலடித்து ரமலானை கடந்து சென்றோம் என்று சொன்னால், ரமலானுக்கு பிறகுண்டான அந்த வாழ்வும் பாலடிக்கப்பட்டுவிடும் என்பதை நாம் புரிய மறுத்திருக்கிறோம் என்பதை
நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் தான் ரமலான் எப்படியான பாக்கியங்களை சுமந்து வந்திருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். இந்த சப்பு சரி பண்ணுங்க, முன்னாடி வந்துருங்க. ரமலான் எப்படி இந்த முன்னாடி வந்து எப்படியான பாக்கியங்களை சுமந்து வந்திருக்கிறது என்று வரலாற்றிலே பாருங்கள். குர்ஆனை சுமந்து வந்திருக்கிறது ரமலான். ரமலான் அல்லாஹ் ஏன் ரமலானை நமக்கு கடமையாக்கினான்? அல் குர்ஆனிலே அதற்கான காரணத்தை சொல்கின்றான். ஒரு ரமலான் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு இபாதத் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு ஒரு வரலாறு சொல்லப்பட்டிருக்கும் அல்லது ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கும். ரமலானுக்கு காரணமும் வரலாறும் சொல்லப்பட்டிருக்கிறது. ரமலான் ஏன் கடமையாக்கப்பட்டது என்றால், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் சொல்றார், இந்த ரமலான் ஷஹ்ரு ரமலான் அல்லதி, ரமலான் எத்தகையது என்றால் உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், அதில்தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. ரமலான் கடமையாக்கப்பட்டதற்கான, ரமலானிலே நோன்பு வைக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் சொன்னதற்கான அடிப்படை காரணம் அதுல குர்ஆன் இறங்குச்சு. அதுல குர்ஆன் இறங்கியது. அப்ப குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியது எது? இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? அந்த வருடம் முழுவதும் இறக்கப்பட்ட ஒவ்வொரு தொகுப்பையும் கொண்டு வந்து, ஒவ்வொரு ஆயத்துகளையும் கொண்டு வந்து ரமலானிலே தொகுத்து அப்படியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்குகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் புதுப்பித்து அந்த குர்ஆனை தங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படியே மனனம் செய்கிறார்கள், உள்ளத்திலே பதிவு செய்யப்படுகிறது. யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய பொக்கிஷம் இந்த அல் குர்ஆன். அல் குர்ஆன் என்பது நாம் நினைப்பது போன்று சடங்கு சம்பிரதாயத்திற்காக, வருடந்தோறும் ஃபாத்திஹா ஓதுவதற்காக, அல்லது ஒவ்வொரு வருடத்திலும் ரமலானில் ஒரு இமாமை நியமித்து 30 நாட்களும் அந்த குர்ஆனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜுஸு ஓதி தராவீஹ் தொழ வைப்பதற்காக இறக்கப்பட்டதா? அல் குர்ஆன் அதற்காக இறக்கப்பட்டதா? அல் குர்ஆனை எவ்வளவு வேண்டுமானாலும் ஓதலாம். ரமலானில் மட்டும்தான் 30 ஜுஸு ஓதுவோமா? சஹாபாக்களிலே சிலர் 10 நாட்களிலே 30 ஜுஸுக்களை முடித்திருக்கிறார்கள். வரலாறுகளிலே பார்க்கின்றோம். ரமலான் அல்லாத நாட்களிலே குர்ஆனை முடித்த ஹாஃபில்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். குர்ஆனை மனனம் செய்து, தௌர் என்று சொல்வார்கள், திரும்ப 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 அதை குர்ஆனை முழுக்க முழுக்க மனனம் செய்து ஓதக்கூடிய ஹாஃபில்கள் இன்றைக்கும் சமூகத்தில் இருக்கிறார்கள். அப்ப ரமலானில் கூடுதலாக ஓத வேண்டும் என்பதை புரிந்து வைத்திருக்கிறோம். அப்படி புரிந்து வைத்திருக்கக்கூடிய சமூகம் என்ன செய்கிறது என்றால், ரமலானை இரவு தொழுகையில் மட்டும் ஓதக்கூடிய ஒரு நிலைக்கு குர்ஆனை தள்ளிவிட்டது. வருடத்திலே ஒவ்வொரு தடவையும் ஃபாத்திஹா ஓதுவதற்கும் என்று அதை மார்க்கத்தில் இல்லாத ஒரு சடங்கிற்காக அர்ப்பணித்து விட்டது. இன்னும் என்னவெல்லாம் குர்ஆனை கொண்டு சடங்கு சம்பிரதாயங்களை அலங்கரிக்க முடியுமோ அதையெல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் குர்ஆனை கொண்டு இந்த சமூகத்திலே ஏற்பட்ட மாற்றம் என்ன? குடும்பத்தில் மாற்றம் ஏற்படுத்தி இருக்கிறது குர்ஆன். வாழ்வியலிலே மாற்றம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. சமூகத்தில், அறிவியலில், எல்லா தளத்திலும் இன்றைக்கு நாம் கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்டையும் அல் குர்ஆன் என்ன செய்யும் தெரியுமா? பிரித்து அப்படியே அக்குவேராக, ஆணிவேராக சொல்லிக் கொடுக்கும். ஒரே ஒரு உதாரணத்தை எடுத்து பாருங்கள். நிக்காஹ் என்பது எதோடு தொடர்புடையது? நிக்காஹோடு தொடர்புடைய விஷயங்களை எல்லாம் எடுத்து பாருங்கள். நிக்காஹ் திருமணம் என்று இருக்கும். திருமணத்தோடு தொடர்புடையது என்னெல்லாம், அதோட லிங்க் ஆகக்கூடியது என்னெல்லாம் வரலாற்றில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், குர்ஆனில் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நிக்காஹோடு தொடர்புடைய சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா அங்கங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக்கொண்டே வருவான். அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா ஜினாவை பற்றி பேசும். திருமணத்துக்கும் ஜினாவுக்கும் தொடர்பு இருக்கிறது. நிக்காஹுக்கும் தலாக்குக்கும் தொடர்பு இருக்கிறது. நிக்காஹுக்கும் குடும்ப உறவுக்கும் தொடர்பு இருக்கிறது. நிக்காஹுக்கும் பாகப்பிரிவினைக்கும் தொடர்பு இருக்கிறது. எல்லா சட்டங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே கொண்டு வந்து சேர்ப்பான். இது நிக்காஹில மட்டுமல்ல, எந்த சட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒவ்வொரு சட்டத்தையும் பிரித்து தெளிவாக பேசக்கூடியது அருள்மறையாம் திருமறை. அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் அதை ஒரு சம்பிரதாயமாக நாம் அதை நம்முடைய வாழ்க்கையை பழக்கி வைத்திருக்கிறோம். இன்றைக்கு யூதர்கள் கூட குர்ஆனை எடுத்து ஆய்வு செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை வெளிப்படுத்தக்கூடிய
அதை டெலிவரி செய்யக்கூடிய அந்த அந்த இடம் எப்படி இருக்குது தெரியுமா? அதனுடைய அந்த வெளிப்பாடு எப்படி இருக்குது தெரியுமா? தங்களுடைய சுய அறிவில் ஏற்பட்ட நானோதயம் போல அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் ஆய்வு ஃபுல்லா எங்க? குர்ஆன்ல. அவனுக்கு தெரியும் குர்ஆன் முழுக்க முழுக்க உண்மையானது, அதுதான் ஹக்கு. தன்னுடைய வரட்டு பிடிவாதத்தின் காரணமாக மூசாவுடைய சமூகத்தில் வந்த நபிமார்களுக்கு அது வழங்கப்படாத காரணத்தினால் பின்னால் வந்த சந்ததிகளுக்கு அது கொடுக்கப்படவில்லை. இஸ்மாயில் அவர்களுடைய சந்ததியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்கின்ற ஒரே காரணத்திற்காக இன்னைக்கு குர்ஆனை ஏற்க மறுக்கின்றான். ஆனால் குர்ஆன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னுடைய அறிவில் புகுத்தி அந்த குர்ஆனை ஆய்வுக்கு பயன்படுத்துகிறான். ஆனால் அல் குர்ஆனை உண்மையிலேயே சுமந்து இருக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் அந்த குர்ஆனை எப்படி வச்சிருக்கிறோம்? இந்த மாதிரி சூழல்களிலே அந்த குர்ஆனை தள்ளிவிட்டோம். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது கூட இஸ்ரல் குர்ஆனை ஓதுவார்கள். மக்தப் மதரசாவிலே போய் அதற்கு பிறகு அம்மஜு ஓத ஆரம்பிப்பார்கள். பிறகு புள்ள குர்ஆன் ஓதிட்டான் சந்தோஷமா எல்லாருக்கும் இனிப்பு வழங்குவார்கள். அதுக்கு பிறகு என்ன? அவ்வளவுதான், புள்ள குர்ஆன் ஓதி முடிச்சாச்சு. நிக்காவுல பொண்ணு பார்க்கும் பொழுது அல்லது பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும் பொழுது இவர் சொல்லக்கூடிய அந்த அவருக்கு கொடுக்கக்கூடிய சான்றிதழ் என்ன தெரியுமா? என் புள்ள குர்ஆன் ஓதி இருக்கான். அவன் தொழ கூட மாட்டான். மார்க்கத்தினுடைய அடிப்படை கடமையான தொழுகை கூட அவனிடத்தில் இருக்காது. இவர் சொல்லுவார் போய் என் புள்ள குர்ஆன் ஓத தெரியும். இது வெக்கமா இல்லையா? முஸ்லிமா பிறந்த குர்ஆன் ஓதணும்டா. அதை போய் நீ ஒரு பொண்ணு பார்க்க இடத்துல உன் பிள்ளை குர்ஆனை முழுமையாக மனனம் செய்தால் அதை சொல்லு. இதான தேவை. என் பிள்ளை குர்ஆனை முழுமையாக மனனம் செய்தான், குர்ஆனுடைய ஆய்விலே உட்கார்ந்து இருக்கிறான். சட்ட திட்டங்கள் அகீதாவை விட்டுருங்க, அதை தாண்டி குர்ஆன் நிறைய பேசுது. சட்ட திட்டங்கள் அகீதாவை தாண்டி குர்ஆன் பேசக்கூடிய அந்த வழிமுறை இருக்குது, பேசக்கூடிய செய்திகள் இருக்குது. அது அவ்வளவு அட்டகாசமான செய்தி. ஒவ்வொரு ஆண்டிலும் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் தோன்றக்கூடிய அறிஞர்கள் அந்த செய்திகளை எல்லாம் நமக்கு கொடுத்துக்கிட்டே வராங்க. குர்ஆன் பேசக்கூடிய ஒவ்வொரு செய்தியையும் பார்க்கும் பொழுது இவ்வளவு பிரம்மாண்டமான செய்தி அல் குர்ஆன் சொல்லுதா? அதான் முஸ்லிம்களுடைய மூளை. முஸ்லிம்களுடைய மூளை உலகளாவிய அளவிலே இன்னைக்கு ஒவ்வொரு விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கும் அடிப்படையாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80% முஸ்லிம் தான் இருந்திருப்பான். ஒரு 80% முஸ்லிம்கள் அதை துவக்கி வைத்திருப்பார்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு அற்புதத்தை அந்த அருள்முறையிலே கொடுத்திருக்கிறான். ஆனா இன்னைக்குள்ள பாடத்திட்டங்களும் கல்லூரிகளில் கொடுக்கக்கூடிய அந்த கல்வி முறைமைகளும் எல்லாம் முழுக்க அந்த பிள்ளைகளை சிந்தனையை மாற்றி அவர்கள் சமூகத்தில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதற்கு பதிலாக சல்லிகளை பைசாக்களை சம்பாதிப்பது எப்படி என்று சிந்திக்கக்கூடிய அளவிற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். ஹலால் ஹராம் தான் கிடையாது. நான் படிச்சிருக்கிறேன், அவன் படிச்ச அறிவை எங்க போய் வேலை செய்து பாருங்க. அவன் ஒரு பிஏயோ பிஎஸ்சியோ அல்லது பிகாம் ஏதோ ஒன்று படிச்சிருக்கிறான்னா அவன் அறிவை கொண்டு போய் எங்க போறான்? காசை எப்படி சம்பாதிக்கிறது, நம்ம டாலர் பைசாவா மாற்றுவோமா, நம்ம அந்த நவீன காலத்திற்கு ஏற்றார் போல எதா மாற்றினா பிள்ளை கொண்டு வந்து காசு சேர்க்கலாம். அதுல ஹலால் ஹராமை விட்டு விட்டான், அதுல வட்டியை விட்டு விட்டான், எல்லாத்தையும் பேன்றதை விட்டுவிட்டு இவன் முழுக்க வட்டியின் பக்கம் செல்கின்றான். பெற்றோர்களும் சந்தோஷப்படுகிறார்கள், என் பிள்ளை சம்பாதிக்கிறான், என் பிள்ளை நிறைய காசு வைத்திருக்கிறான். எப்படி வந்துச்சு காசு? வழிமுறை என்ன? ஒரு மூமின் எவ்வளவு வேண்டுமானால் அவன் சம்பாதிக்கலாம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சம்பாதித்தார், உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் சம்பாதித்தார்கள், எத்தனையோ நபித்தோழர்கள் சம்பாதித்தார்கள். சம்பாதித்ததற்கு வழிமுறை தெளிவாக இருந்தது. ஒட்டக பண்ணை வைத்திருந்தார்கள், ஆடு மாடுகளை பண்ணைகளாக அவர்கள் உருவாக்கி அதை விற்பனை செய்து அதிலே பாலை கறந்து அதை விவசாயத்திற்கு பயன்படுத்தி சம்பாதித்துக் கொண்டே இருந்தார்கள். இன்னும் வியாபாரம் செய்தார்கள். பாலாடை கட்டி அன்றைக்கு பிரபலியமாக இருந்தது. இன்னைக்கு பார்ப்போமா இல்லையா? மில்கி மிஸ்டின் எவ்வளவு பெரிய வியாபாரம் பண்றான் தமிழக அளவுல. இன்னும் சொன்னால் தென் மாவட்டங்களிலே அவன் செய்யக்கூடிய வியாபாரம் பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். அதுல பாலாடை கட்டி மிக முக்கியமானது. அது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் செய்தார்கள். ஆரம்ப தொழிலே அதுதான். இப்படி வியாபாரத்தில் எங்கெல்லாம் போகலான்னு யோசிச்சு வியாபாரத்திலே தடம் பதித்தார்கள் நபித்தோழர்கள். ஹலால் ஹராமை பேணினாங்க. எதை பேணினார்கள்? தங்களுடைய வாழ்வில் ஹலாலையும் ஹராமையும் பேணினார்கள். இதெல்லாம் குர்ஆனை கொண்டுதான் சாத்தியமானது. இந்த அறிவெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? நிக்காஹை பத்தி பேசணுமே, நிக்காஹுடைய அறிவு எங்கிருந்து வந்துச்சு? நிக்காஹுக்கு முன்னால் இவர்கள் எப்படி இருந்தார்கள்? இன்னைக்கு நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய அதே சூழல் இருந்துச்சு. யாரோடு
கூடிக்கொள்ளலாம். ஆண் ஆணோடோ பெண் பெண்ணோடோ அல்லது ஒரு ஆணும் பெண்ணோ திருமணம் செய்யாமலோ கூடிக்கொண்டால் உடலுறவு வைத்துக் கொண்டால் எந்த தடையும் கிடையாது. இன்னைக்கு இருக்குதா இல்லையா? இன்னைக்கு உன்னுடைய அனுமதியும் பெண்ணுடைய அனுமதியும் இருந்தா போதும், அது ஹலால். இதை விட மோசமான சூழலில் வாழ்ந்த சமூகத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டியமைத்தார்கள். எப்படிப்பட்ட சமூகம்? சும்மா திருமணம் இந்த மாதிரி வாழ்ந்த சமூகம் எல்லாம் கிடையாது. ஒரு பெண்ணோடு 4 ஆண்கள் கூடுவார்கள். 4 ஆண்கள் ஒரு பெண்ணோடு கூடுவார்கள். அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்கும். பிறந்த உடனே அந்த குழந்தையினுடைய முகத்தை இந்த கூடினார்களா இல்லையா அந்த 4 பேர்களையும் கொண்டு வந்து ஒவ்வொருவர் முகத்தையா காட்டுவார்கள். இது இவரோடு பொருந்துகிறதா பொருந்தலையானே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. யாரோடு பொருந்துகிறதோ அவனுக்கு பிறந்த பிள்ளை தான் அது, அவன் தான் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். எவ்வளவு மோசமான கலாச்சாரம்! அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டு கால பிரச்சாரத்திலும் தன்னுடைய 23 ஆண்டு கால வாழ்விலும் செய்த மிகப்பெரிய புரட்சி திருமணத்திலே ஹலாலான வழிமுறையை ஏற்படுத்தி கொடுத்தது. எவ்வளவு சட்டங்களை திருமணத்தில் சொல்றாங்க தெரியுமா? திருமணத்தை வெறும் நிக்காஹ் ஏதோ நாம் இன்றைக்கு அதை எப்படி பார்க்கிறோம் என்றால் அதுக்கும் இஸ்லாத்திற்கும் ஒரு துவால தான் சம்பந்தம் இருக்குதுன்னு நினைக்கிறோம். அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா ஓதுனா நம்ம நிக்காஹ் இஸ்லாமிய திருமணம் என்று நினைக்கிறோம். திருமணத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கம் அவ்வளவு அழகான வழிமுறைகளை காட்டுகிறது. ஜினாவை பற்றி பேசுகிறது. பேசும்போது அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வெறுமனே ஜினாவை பற்றி விபச்சாரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது விபச்சாரம் செய்யாத அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்றது அடிப்படையே தடை செய்கின்றான். வலா தக்ரபு ஸினா வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதே என்று அல்லாஹ் பேசுகின்றான். விபச்சாரத்தின் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதே என்று சொன்னால் பார்ப்பது பேசுவது அந்நிய பெண்ணிடம், ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணிடம் அவளை பார்ப்பது பேசுவது, அவளை கரந்தழுவது, அவளை தொடுவது நிக்காஹுக்கு முன்னால் தடை செய்யப்பட்ட நேரத்தில் இதையெல்லாம் செய்தால் அது ஹராம். அதைத்தான் நெருங்காதன்னு அல்லாஹ் சொல்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்லித் தராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தராங்க. நெருங்காதேன்னா பார்க்காதன்னு அர்த்தம். பார்க்கறதுல தான் துவங்குது. ஜினா எங்க ஆரம்பிக்குது? இது ஆணுக்கு மட்டுமில்ல, பெண்களுக்கும் சேர்த்துதான். பெண்களுக்கும் சேர்த்துதான். பேச வேண்டியது இருந்தால் அந்த பேச்சோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதிலே குலைவு இருக்கக்கூடாது, அதிலே சிரிப்பு நளினம் இருக்கக்கூடாது என்று மார்க்கம் வழிகாட்டுகிறது. அப்போ அங்க ஆரம்பிக்குது. ஆரம்பம் என்ன? உன் பார்வையில தான் பிரச்சனை, அது ஜினால கொண்டு போய் விடுது. சரி, ஒரு ஆண் பிள்ளை வளர்ந்துட்டா என்ன செய்யறது? அதுக்கு அடுத்த கட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தராங்க. என்ன சொல்றாங்க? நீங்க திருமணம் செய்வதற்கான தகுதியை படைத்து விட்டால் நீங்கள் உடனே திருமணம் செய்யுங்கள் என்கின்றார்கள். அந்த வயது வந்து விட்டதா உடனே திருமணம் செய்யுங்கள். திருமணம் செய்ய வசதி இல்லை, என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நோன்பு வை அப்படிங்கிறாங்க. எவ்வளவு நாளைக்கு நோன்பு வைப்பது? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது கடந்து சென்று நாம் திருமணத்திற்கு தயாராகிவிட்டால் திருமணத்தை செய்து விட வேண்டும். ஒருத்தர் திருமணமே செஞ்சுட்டான், திருமணம் செய்த பிறகு அவனுடைய தேவை பூர்த்தியாகல, அவனுடைய உடல் சூழல், அவனுடைய மனசூழல் இன்னும் ஆழமாக ஆசைப்படுகிறது. மார்க்கம் என்ன செய்கிறது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிசாஇ மத்னா வ சுலாஸ வ ருபா. எல்லாருக்கும் கிடையாது இந்த சட்டம். நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னன்னா 2 திருமணம் செய்யலாம், 3 திருமணம் செய்யலாம். யாருக்கு தேவை இருக்குதோ அல்லது சமூகத்திலே பெண்களுடைய சூழலை பொறுத்து 2 திருமணம் 3 திருமணம் என்கின்ற வழிகாட்டுதலை மார்க்கம் சொல்லுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ திருமணம் முடித்த பிறகு உன்னுடைய தேவையை நீ கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் வலா தக்ரபு ஸினா, ஸினாவுக்கு சென்றாத. 2வது திருமணம் செய்ய உனக்கு அனுமதி இருக்கு, 3வது திருமணம் செய்ய அனுமதி இருக்கு. அபூபக்கர் செஞ்சாங்க, உஸ்மான் செஞ்சாங்க, அலி செஞ்சாங்க, உமர் இப்னு கத்தாப் செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள். சஹாபாக்களிலே பெரும் கொண்ட தலைவர்கள் எல்லாம் 2வது திருமணத்தை செய்திருக்கிறார்கள். மார்க்கத்தில் தடை கிடையாது, சமூகம் தடை செய்து வைத்திருக்கிறது. சமூகம் தடை செய்து வைத்திருக்கிறது. குடும்ப பெண்கள் தடை செய்து வைத்திருக்கிறார்கள். மார்க்கம் என்ன செய்யல? தடை செய்யல. 2வது திருமணம் தேவை இருந்தா செய்யன்னு சொல்லுது. 2வது திருமணம் ஒருத்தர் செஞ்சுட்டான், அடுத்து என்ன பிரச்சனை வரும்? 2 பெண் மக்களை தன்னுடைய மனைவியாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பிரச்சனை என்ன வரும்னா ஏற்றத்தாழ்வு பிரச்சனை வரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஏற்றத்தாழ்வு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை வரவிடாமல் சரி செய்ய வேண்டும்.
சரி செய்யலன்னு சொன்னா மறுமை நாளிலே இழிவுபடுத்தப்பட்ட நிலையிலே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று கடுமையாக அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க. மறுமை நாளில் ஒருத்தர் வருவான். அவன் எப்படி வருவான் தெரியுமா? தன்னுடைய கழுத்து சாய்ந்த நிலையில மறுமை நாளில் வருவான். மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருப்பார்கள். ஏன் இவன் கழுத்து சாய்ந்த நிலையில் வந்திருக்கிறான்? காரணம் என்ன? இவன் 2 திருமணம் செய்தான். ஒருவரிடத்தில் நீதமாக நடந்தான், இன்னொருவரிடத்தில் நீதமாக நடக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லித் தராங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கும். திருமணம் பற்றிய அந்த தகவல் அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கும். அப்படியே இங்க வந்தீங்கன்னா வாழை பிடிக்கல, என்ன செய்யறது? வாழை பிடிக்கலன்னு சொன்னா 2 குடும்பத்திலும் உள்ள ஆட்களை வைத்து பேசி முடிவெடுக்க வேண்டும். நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பதிவு செய்யப்பட்ட செய்தி. இந்த செய்தி குர்ஆன்ல வரக்கூடியது. உங்களுக்கு மனைவிக்கு மத்தியில் சச்சரவு வந்துருச்சா, பிரச்சனை வந்துருச்சா, பிரச்சனை வராத குடும்பமே இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கே பிரச்சனை வந்திருக்கு. கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வராம எந்த குடும்பத்தையும் காட்ட முடியாது. நாங்க 2 பேரும் சண்டை போடல, நாங்க 2 பேரும் யோக்கி சிகாமணிகள் என்று யாரும் தங்களை சொல்ல முடியாது. எல்லாருடைய குடும்பங்களிலும் கணவன் மனைவி என்று வரும் பொழுது பிரச்சனை வந்து இருக்கிறது. ஆனா சில சமயங்கள் அது முத்தி போகக்கூடிய நேரத்தில் பேசி முடிவெடுக்க வேண்டும் என்று குர்ஆன் வழிகாட்டுகிறது. முடிவெடுக்க முடியலையா, இது தலாக் அறிவிங்க, தலாக் அறிவிக்க இவன் ஆண் சம்மதிக்கலையா, குலாவை வாங்கி கொண்டு நீ சென்று விடலாம், பெண்ணுக்கு வழிகாட்டுகிறது. பிறகு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோம், தப்பான முடிவெடுத்துட்டோமே, தலாக்குக்கு பிறகு சேர்ந்து வாழலாமே, தாராளமாக சேர்ந்து வாழலாம். அது ஒரு 3 தவணைகளுக்கு மார்க்கம் என்ன செய்யுது? வழிகாட்டுகிறது. அப்ப இப்படி அழகான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட, அழகான வழிகாட்டு நெறிமுறையோட மார்க்கம் என்ன செய்கிறது? சட்டங்களை வகுத்து கொடுக்கிறது. தலாக் வரைக்கும் கொண்டு போகுது. எங்க ஆரம்பிச்சு? ஜினால ஆரம்பிச்சு, ஹலாலான வாழ்வில் ஆரம்பிச்சு, ஹராமான வாழ்வை சொல்லி, திருமண வழிகாட்டு நெறிமுறையை சொல்லி, திருமணத்தை எப்படியெல்லாம் செய்யணும் சொல்லி கொடுத்து, கடைசியில தலாக் வரைக்கும் சொல்லி கொடுக்குது. இதான் ஒரு குடும்பத்திற்கு தேவையான சட்ட திட்டங்கள். இப்படிதான் இருக்கணும். ஒரு செய்தியை சொன்னா முழுமையாக சொல்லி முடிக்கணும். பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறது குர்ஆன். என்ன பொருளாதாரத்தை பேசுது? இஸ்லாமிய பொருளாதாரத்தை பேசுது. நவீன பொருளாதாரம் என்பது ஷைத்தானிய சிந்தனை விதைத்திருக்கிறது. அதுலதான் நம்ம சொன்னோம், டாலரை எப்படி மாற்றுறதுன்னு சிந்திக்கிறான். அது மாற்றக்கூடிய அந்த வழிமுறை ஹலாலான்னு யோசிக்கப்பட்டிருக்கிறார். பிட்காயின் என்கின்ற ஒரு வழிமுறையை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். அது ஹலாலான்னு யோசிக்கப்பட்டிருக்கிறான். பங்கு சந்தையில கொண்டு போய் முதலீடு தான். அதுல எது ஹலால் எது ஹராம்னே தெரிய மாட்டிருக்கு. இப்படி அவனுடைய சிந்தனை ஃபுல்லா பொருளாதாரத்தை நோக்கி போகிறது. பொருளாதாரத்துக்கு மார்க்கம் தடையே சொல்லல. ஆனா ஹலாலான வழிகாட்டுதலிலே சம்பாதியுங்கள் என்று வழிகாட்டு நெறிமுறையை கொடுக்கிறது. பொருளாதாரத்தில் என்னெல்லாம் தேவை இருக்கும்? வருமானம் சம்பாதிப்பது தேவை இருக்கும். பொருளாதாரத்திலே முதலிடுவது தேவை இருக்கும். வியாபாரம் செய்கின்ற வழிமுறை வேண்டும். வியாபாரத்தை எப்படி செய்யணும்னு அல்லாஹ் சொல்லி தருவார். அதே மாதிரி கடன் அதோடு சம்பந்தப்பட்டது. கடனை பற்றி அல் குர்ஆன்ல பெரிய வசனமே இறக்கப்பட்டிருக்கிறது. சூரத்துல் பக்ராவை எடுத்து பார்த்தீங்கன்னா 185வது வசனம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடனை பற்றி முழுமையாக அதிலே பேசுவார். அற்புதமாக பேசுவான். கடன் வாங்கினால் என்னெல்லாம் செய்யணும், கடன் வாங்குற வழிமுறை எப்படிப்பட்டது, அது எப்படி அமைக்கப்பட வேண்டும், அது டோட்டலா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடன் எல்லா மனிதனிடத்திலும் இருக்கும். அதை எப்படி அமைக்கணுங்கிற அந்த வழிகாட்டுதல் அல்லாஹ் சொல்லுவான். எழுதி வாங்குங்கிறான். 2 பேர் சாட்சிக்கு நியமிங்கிறான். அந்த சாட்சிக்கு நியமித்தவர்கள் சரியான மனநிலையில் இருக்க வேண்டும். அந்த 2 பேர் சாட்சிகளோடு நீங்கள் கடன் வாங்கிக் கொள்ளலாம். அந்த 2 பேரும் நீ கடன் வாங்கும்போது என்ன செய்யணும்? வாங்கக்கூடியவர் அந்த பத்திரத்தை வாசிக்க வேண்டும். போற போக்கில் 1 லட்சம் ரூபாய் கடன் உடன் என்ன செய்யக்கூடாது? டபக்கு வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு போகக்கூடாது. கடன் வாங்கினால் அதை ப்ராப்பராக, அதை சரியான முறையில் எழுதி வைக்க வேண்டும் என்கின்ற அந்த வழிகாட்டு நெறிமுறை அல்லாஹ் சொல்வான். பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட யாசகத்தை பற்றி மார்க்கம் பேசுகிறது. யாசகத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கம் எப்படி பேசுது தெரியுமா? யாசகம் யாராவது கேட்டா மறுக்காம கொடுத்துருங்கன்னு மார்க்கம் சொல்லும்ல, அதே மாதிரி யாசகம் வாங்காதன்னு எச்சரிக்கும். யாசகம் வாங்குறவனே வாங்காதன்னு எச்சரிக்கும். எந்த மார்க்கத்தில் இப்படி ஒரு சமூகத்திற்கு தேவையான மொத்த சட்ட திட்டங்களையும் பட்டியலிட்டு கொடுக்க முடியும்? இப்படி நீங்க எந்த சட்டத்தை வேணாலும் குர்ஆன்ல எடுத்து பாருங்க, நேரம் பத்தாது. அவ்வளவு சட்டங்களையும் அல்லாஹ் A to Z பேசி முடிச்சிருவான். இதில் நுணுக்கமாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அத்தனையும் அல்லாஹ் பேசுவான். அதுலதான் இந்த யாசகத்தை பத்தி பேசும் பொழுது யாசகம் யார்ட்டையும் வாங்காதீங்கன்னு பேசுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்
யாசகம் வாங்குபவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி எச்சரிக்கிறாங்க தெரியுமா? இந்த மக்கள் அல்லாஹ் மறுமை நாளில் அடையாளப்படுத்துவானா? பிச்சைக்காரர்களை மறுமை நாளில் அடையாளப்படுத்துவான். எப்படி அடையாளப்படுத்துவான்? அல்லாஹ் அடையாளப்படுத்தும் பொழுது இவர்கள் மறுமை நாளிலே முகத்திலே சதைகள் இல்லாதவர்களாக எழுப்பப்படுவார்கள். இப்படி அடையாளப்படுத்துவான். ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ் இடத்தில் வருவார். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் ஏதோ வழங்குகிறீர்களே, எனக்கும் தாருங்கள் என்று கேட்பார். அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்துருவாங்க. எடுத்து ஓரமாக வச்சுட்டு திரும்பியும் வருவார். தாங்க அப்படின்பார். அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பியும் கொடுப்பாங்க. மூன்றாவது தடவையும் அப்படி கேட்பார். அல்லாஹ்வுடைய தூதர் மூன்றாவது தடவை கொடுத்து விட்டு சொல்வார்கள், சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்கின்ற உபதேசத்தை அவருடைய உள்ளத்திலே வைப்பார்கள். அவர் அதை ஏற்றுக்கொண்டு மரணிக்கின்ற வரைக்கும், அவர் மரணிக்கின்ற வரைக்கும், ரசூலுல்லாஹ் மரணிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் அவங்க ஆட்சிக்கு வருவாங்க. அவங்க ஆட்சி காலத்தில் அவர் உண்மையிலேயே ஏழ்மை நிலையில இருப்பார். அரசினுடைய கஜானாவில் இருந்து அவருக்கு கொண்டு போய் உதவித்தொகையை கொடுப்பதற்கு செல்வார்கள். இப்படி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்வார்னா, நான் போதுமானவனா இருக்கிறேன். எப்படி வந்த மனிதர் பாருங்க, இதெல்லாம் குர்ஆனால மட்டும்தான் முடியும். நான் போதுமானவனா இருக்கிறேன், எனக்கு வேண்டாம்னு சொல்லி அனுப்பி வச்சிருவார். உமர் ரலியல்லாஹு காலத்திலையும் அந்த மனிதர் இருப்பார். அப்பவும் உமர் ரலியல்லாஹு கொண்டு போய் கொடுப்பாங்க. அவருக்கான அந்த உதவித்தொகையை கொடுத்து விடுவாங்க. அவர் வாங்க மறுத்துருவார். இப்படி அவருடைய வாழ்வினுடைய மொத்த சூழலிலும் சதக்கா என்பது, அதாவது யாசகம் என்பது என்னுடைய வாழ்வில் தவறான வழிமுறை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் விதைத்ததை அவர் தன்னுடைய வாழ்விலை மரணிக்கின்ற வரைக்கும் பின்பற்றுவார். அவர் கீழே ஒரு சாட்டை விழுந்தால் கூட யாருக்கும் எடுத்து கேட்க மாட்டார். அதுவே ஒரு யாசகமாக பார்த்த நபித்தோழர். அப்ப நம்முடைய வாழ்வில் இந்த மாதிரி ஒரு சூழலை மாற்றி அமைத்தது எது என்று சொன்னால் அல் குர்ஆன் தான். அப்ப யாசகத்தை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக எச்சரிக்கிறாங்க. வச்சு கையில காசு வச்சிருக்கிறவன அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய உபதேசம் என்ன தெரியுமா? கேட்கிறவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவனே பெரிய கோடீஸ்வரன், எதுக்குப்பா வந்து கேட்கிறான், அதெல்லாம் நீ பேசாத. உன்கிட்ட கேட்டானா நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? மார்க்கம் சொல்லுது. அப்ப கேட்கக்கூடியவருக்கு அள்ளி கொடுக்க என்ன செய்கிறது? வழிகாட்டுகிறது. இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு பாடத்திலும் அல் குர்ஆன் என்ன செய்யுது? தலையிட்டு அதை முழுக்க நமக்கு சொல்லி தருகிறது. இதே பொருளாதாரத்தில் வட்டியை குறித்து அல்லாஹ் பேசுகின்றான். வட்டி ஹலால் என்று பேசவில்லை, வட்டி முழுக்க ஹராம் என்று அல்லாஹ் பேசுகின்றான். ஆனால் இன்றைய நவீன பொருளாதாரம் என்ன செய்யுது? நாம் இன்றைய நவீன பொருளாதாரத்திலே அகப்பட்டுக் கொண்டோம் என்றால் நம்முடைய ஒட்டுமொத்த ஈமானையும் இஸ்லாமிய கொள்கையையும் இழந்து விடுவோம். அவ்வளவு மோசமான பொருளாதார சித்தாந்தத்தை கொண்டு வந்து ஆழமாக சமூகத்திலே வைக்கிறது. நாம் நினைக்கிறோம் இலகுவா பணம் வருதுன்னு. அந்த பணம் எல்லாம் ஹராமாக நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எந்த பணம் இலகுவாக வருகிறதோ, எந்த பணம் உழைப்பில்லாமல் வருகிறதோ, அது முழுக்க ஹராமான பாதையில் வந்து கொண்டிருக்கிறது. அதை புரிந்து கொள்ளாத சமூகத்தில் உள்ள இளைஞர்கள், பெருமக்கள் அதில் போய் விழக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். அப்போ அன்பான சகோதரர்களே, நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு அசைவிலும் அல் குர்ஆன் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த அருண்மறையாம் திருமறை தான் இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்து நாம் குர்ஆனை என்ன செய்யணும்? குர்ஆனோடு தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது உரையிலே மீதி செய்திகளை பதிவு செய்கிறேன். நஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, அப்போ குர்ஆனோடு நம்முடைய தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த நிலையில் நம்மில நிறைய பேர் அடிப்படை குர்ஆனை ஓத தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடிப்படை குர்ஆனை ஓத தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பேரு அப்துல்லாவா இருக்கும், குர்ஆன்ல ஒரு வாசகம் கூட அவருக்கு ஓத தெரியாது. குர்ஆன் ஓதக்கூடிய அந்த நிலை என்பது ஒரு மூமினுடைய அடையாளம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு மூமினுக்கும் காஃபிருக்கும், ஒரு மூமினுக்கும் முனாஃபிக்குக்கும், ஒரு மூமினுக்கும் முஸ்லிமுக்கும், நல்லா புரிந்து விடுங்க, மூமினுக்கும் முஸ்லிமுக்கும் வேறுபாடுகளை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? சொல்லும் பொழுது குர்ஆனை கொண்டு வந்து இணைக்கிறாங்க. குர்ஆனை ஓதி செயல்படுத்தக்கூடிய அந்த மனிதன் தான் மூமினாகவும் முஸ்லிமாகவும் இருக்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்வில் குர்ஆனை ஓதும் பொழுது அதை எல்லா வகையிலும் நம்ம பயன்படுத்தணும். குர்ஆனை வாழ்வியலிலும் பயன்படுத்தணும், நம்முடைய பொருளாதாரத்திலும், நம்முடைய இன்னபிற விஷயங்களிலும் குர்ஆனை பயன்படுத்தணும். நம்முடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கும் குர்ஆனை பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் குர்ஆனை தினசரி பார்த்து ஓதக்கூடிய இந்த பழக்கம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்வால் பெருவாரியாக நன்மை பதிவு செய்யப்படக்கூடிய பழக்கமாக சொல்லித் தருகிறார்கள். குர்ஆன்ல ஒரு வசனத்தை நீங்க ஓதுனீங்கன்னா
ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க அலிஃப் லாம் மீம் அப்படின்னு ஓதுனீங்கன்னா இந்த அலிஃப் லாம் மீமுக்கு ஒரு நன்மை எழுதப்படாது. அலிஃபுக்கு ஒரு நன்மை, லாமுக்கு ஒரு நன்மை, மீமுக்கு ஒரு நன்மை. ஒரு நன்மை 10ஆக என்ன செய்யப்படும்? பெருக்கப்படும். அப்ப 3 அலிஃப் லாம் மீம் அப்படின்னு ஓதும்போது அது 4 எழுத்து இருக்கு. மீம் மேல ஷத்து இருக்கும். மீம் சேர்ந்து எத்தனை ஆச்சு? 4 எழுத்துக்கள் ஆச்சு. 4 எழுத்துக்களுக்கு எத்தனை நன்மை எழுதப்படும்? 40 நன்மைகள் எழுதப்படும். இப்படி நன்மைகளை நமக்கு இலகுவாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு வழிமுறையை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதக்கூடிய அந்த வழிமுறையை சொல்றாங்க. அப்ப குர்ஆன் ஓத தெரிந்த மக்கள் என்ன செய்யணும்? தினசரி குர்ஆனை எடுத்து என்ன செய்யுங்க? ஒரு ஜுஸுவோ அல்லது 2 ஜுஸுக்களோ அல்லது நம்மளால எவ்வளவு முடியுமோ, ரொம்ப நேரம் இல்லாத அளவில் கூட என்ன செய்யணும்? ஒரு 10 பக்கங்களையாவது குறைந்தது நாம் ஓதுவதற்கு முன்வர வேண்டும். இது நம்முடைய நன்மைகளை பெருக்கிக் கொள்வதற்காக. குர்ஆனை ஓத தெரியாமல் இருக்கக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க குர்ஆனை ஓதுவதற்குண்டான முயற்சிகளை இன்னைக்கு ஒரே நாள்ல என்ன செய்யறாங்க? குர்ஆன் ஓத சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே நாள்ல என்ன செய்யலாம்? குர்ஆனை ஓதுவதற்கு படித்து விடலாம். முதல் நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 2-3 நாட்கள் பழகுவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். தொடர்ந்துட்டோம்னு சொன்னா ஏற்கனவே குர்ஆனை ஓதுபவரை கூட விட நாம் என்ன செய்யலாம்? இன்னும் சரளமாக குர்ஆனை ஓதலாம். ஆகையால் குர்ஆன் ஓதுவதற்குண்டான அந்த ஏற்பாடுகள், அந்த முயற்சிகளை அதிகமாக செய்ய வேண்டும். அதிலையும் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற தகவலை முன்வைக்கின்றேன். ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி அல் குர்ஆன் இறங்கிய இந்த மாதத்தில் குர்ஆனோடு நெருங்குவதற்குண்டான வாய்ப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறான். நாம அதை பயன்படுத்தி கொண்டு குர்ஆனை நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு பகுதியிலும் ஆக்கிக் கொண்டு குர்ஆனை ஓத தெரியவில்லை என்றால் அதை ஓதுவதற்கு முயற்சி எடுத்து வெட்கமெல்லாம் படக்கூடாது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு பணத்தை சம்பாதிப்பதற்கு நாம் என்ன செய்யறதில்லை? வெட்கப்படுறதில்லை. ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வெட்கப்படுறதில்லை. அருள்மறையை கற்றுக்கொள்வதற்கு ஏன் வெட்கப்படணும்? குர்ஆனை ஓதுங்க. அரபியில ஓதுவதற்கு என்ன செய்யுங்க? முயற்சி எடுங்க. அரபியில் ஓத தெரிந்தவர்கள் அரபியையும் தமிழாக்கத்தையும் சேர்த்து படியுங்கள். அதுதான் நம்முடைய வாழ்வில் பயனுள்ளதாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்ட செய்திகளை நம்முடைய வாழ்விலே செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.